This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். மொத்தமாக முடக்கிய ஐரோப்பிய நாடுகள், வரலாறு காணாத மின்தடை, என்ன காரணம்? வெளியான தகவல். ஐரோப்பாவில் பல்வேறு நாடுகளில் திடீரென மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. ஸ்பெயின், போர்ச்சுகல், பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் நாடுகளில் மின்சார சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஐரோப்பிய நாடுகள் மொத்தமாக முடங்கியுள்ள சூழலில் மின்வெட்டுக்கு என்ன காரணம் என்பது குறித்து தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் மின்சார சேவை சீராக மேலும் பல மணி நேரம் ஆகும் என்றும் தெரிகிறது. உலகில் மிகவும் வளர்ந்த நாடுகளாக ஐரோப்பிய நாடுகள் கருதப்படுகிறது. பணக்கார நாடுகள், மக்கள் நிம்மதியாக இருக்கும் நாடுகள், தேவையான அனைத்து வசதிகளும் இருக்கும் நாடுகள் என அனைத்திலும் ஐரோப்பிய நாடுகளே முதன்மையாக இருக்கும். அங்கு மக்களின் தேவையான அடிப்படை வசதிகள் சரியாக வழங்கப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். இருப்பினும் அதையும் தாண்டி சில நேரங்களில் அங்கு நடக்கும் எதிர்பாராத சம்பவங்கள் மக்களை கடுமையாக பாதிக்கும். இப்பொழுது அப்படியொரு சம்பவம் தான் ஐரோப்பாவில் நடந்துள்ளது. ஸ்பெயின், போர்ச்சுகல், பிரான்ஸ் மற்றும் பல பகுதிகளில் இன்று மிகப்பெரிய மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. இதனால் பல கோடி மக்கள் மின்சாரம் இல்லாமல் தவித்து வருகிறார்கள். ஐரோப்பிய வரலாற்றில் ஏற்பட்ட மிகப்பெரிய மின்வெட்டாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் நாடுகளில் மின்வெட்டு காரணமாக மொபைல் நெட்வொர்க் மற்றும் தொலைத்தொடர்பு வசதிகளும் முடங்கியுள்ளன. இதனால் பணம் எடுப்பது முதல் குடும்பத்தினரை தொடர்பு கொள்வது வரை எதையும் மக்களால் செய்ய முடியவில்லை. ஸ்பெயின் நாட்டின் மின்வெட்டு காரணமாக மாட்ரிட்டின் பஜாஜஸ் சர்வதேச விமான நிலையத்தில் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இது தவிர ஸ்பெயின் பல விமான நிலையங்களின் செயல்பாடுகள் மொத்தமாகவும் நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் பல பகுதிகளில் ரயில்களும் சுரங்கப்பாதைகளில் சிக்கிக் கொண்டதாம். மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் ரயில்களை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் நாடுகளின் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மின்வெட்டு காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதை போர்ச்சுகல் போலீசார் உறுதி செய்துள்ளனர். போர்ட்டோ மற்றும் லிஸ்பன் நகரங்களில் மெட்ரோ சேவை முடங்கியுள்ளது. மேலும் அங்கு பல முக்கிய நகரங்களில் போக்குவரத்து சிக்னல்களும் கூட செயல்படாமல் போய்விட்டதாம். நிலைமை மிக மோசமாக போய்கொண்டிருக்கும் சூழலில் ஸ்பெயின் அரசு அவசர கூட்டத்தை கூட்டியுள்ளது. மேலும் நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயின், போர்ச்சுகல், பிரான்ஸ் நாடுகள் தொடர்ந்து பெல்ஜியம் நாடுகளிலும் கூட மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மெகா மின்வெட்டுக்கு என்ன காரணம் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை. இருப்பினும் அப்பகுதியில் நிலவும் அதீத வானிலையே மின்வெட்டுக்கு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அங்கு ஏற்பட்ட திடீர் தீவிர வெப்ப மாறுபாடுகள் ஓர் அரிதான வளிமண்டல நிகழ்வை உருவாக்கி உள்ளதாகவும் அதுவே மின்வெட்டுக்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. மின்வெட்டை சரி செய்யும் பணியில் பல்வேறு ஊழியர்களும் இறங்கியுள்ளனர். பவர் லைனிங் எங்கு பாதிப்பு என்பதை கண்டறிந்து அதை சரி செய்யும் முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இருப்பினும் மின்சாரம் சப்ளை சீராக 7 முதல் 8 மணி நேரம் வரை ஆகலாம் என்று கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.